என்கிட்ட எதுவுமே இருந்ததில்ல. அதனாலதான் நான் என்னை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கேன். இனிமே நீங்க எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் ஹிட்டாச்சி. உன் அளவுக்கு ஒரு சிறப்பான ரீஅனிமேஷனை இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உண்மை என்னன்னா நான் தோத்து போயிட்டேன். உச்சிஹாங்கிற பேர் மேல எனக்குன்னு ஒரு தனி ஆசை இருக்கு. உச்சிஹாங்கிறது எங்க ரத்தத்தையும் எங்க கிளானையும் குறிப்பிடுற ஒரு பெயர். அதை நீ அடையணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். எனக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் இல்ல. எனக்குன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்ல. உன் அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அதனால கவலைப்படாத. கபூட்டோ, இந்த பேர் இவனுக்கு நல்லா இருக்குல்ல? எனக்குன்னு ஒரு பேரும் இருக்க இடமும் தாமதமா தான் கிடைச்சது. அதனால ஒரு பேரை அடைய நினைக்கிறது எந்த வகையிலையும் தப்பு இல்ல. நம்மளால அவனை கொல்ல முடியாதா? போர்க்களமே அவன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அமைதியாரு. அவனை நான் பாத்துக்கிறேன் சாஸ்கே. சகோன் டிமாட் வின்ஜிட்சு எர்த் ஸ்டைல் வைரல் வெப் ஆமாதேராசு டிராகன் டான்ஸ். நம்மள சுத்தி இந்த சிலந்தி வலைய மொத்தமா கட்டிட்டான். பின் பக்கத்தை பாத்துக்கிறேன், நீ முன்னாடி பாத்துக்கோ. சுசானாவை பயன்படுத்த முடியும் தானே? முடியும். ஃப்ளேம் கண்ட்ரோல். டிமான் ஃப்ளூட் செயின் ஆஃப் ஃபேண்டசியா. உனக்கு ஒன்னும் ஆகலையே. கென்ஜுட்சுவா. சுசானாவை வச்சு கூட என்னோட சத்தத்தை உங்களால முழுசா அடக்க முடியல. உங்களால அசைய முடியாது. நான் யாருங்கிறத நீ இப்பவாச்சும் முழுசா புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? ஆனா கஷ்டப்பட்டு எப்படி அவரை எனக்குள்ள இழுத்துட்டேன். கபூட்டோ, நீ என்னதான் அவனை போலவே பண்ணாலும் நீ என்னைக்கும் உரோச்சி மாறுவாக முடியாது. தான் யாரு என்னங்கிறத உணராதவங்க என்னைக்கும் ஜெயிக்கவே முடியாது. நான் இவ்ளோ மாறினதுக்கு அப்புறமும் எப்படி தோத்து போவேன்? என் கண்ணை பாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு. கென்ஜுட்சு சுக்கியோ, நான் இப்போ இசனாமிய தொடங்குறேன். தோத்துட்ட கபூட்டோ. எல்லாம் முடிஞ்சதா? யாராலையும் என்ன நிறுத்தவும் முடியாது. ஃபயர்பால் ஜுட்சு. ஜெயண்ட் வாட்டர்ஃபால். என் பக்கத்துல இரு. இது ஏதோ டேஜாவோ மாதிரி இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. யாராலையும் தடுக்க முடியாது. வாய மூடுங்க. இங்க என்ன நடக்குது? இந்த கொம்பு அவங்க எப்ப வெட்டினாங்க? கென்ஜுட்சுவால என்ன எதுவும் செய்ய முடியாது. ஆனா இது கென்ஜுட்சு தான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீ என்னோட விஷுவல் ஜுட்சுல மாட்டிக்கிட்டு இருக்க. வாய்ப்பே இல்ல. இதுதான் இசனாமி. ஒருவேளை இது உண்மையிலேயே கென்ஜுட்சுவா இருந்தா ரிலீஸ். இது உச்சிஹாவோட கென்ஜுட்சு. ஒருவேளை இது இட்டாச்சி உருவாக்குனதா இருந்தா இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பவே தப்பிச்சிடுறேன். சம்சாராவோட பிடியில இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒருத்தரோட விதியவே தீர்மானிக்கும். இதுதான் இசனாகி. இவங்கெல்லாம் சுசானாவை பயன்படுத்தணுமா இல்ல வேண்டாமா? உங்க விருப்பம் தான். உங்க யாருக்கிட்டயுமே பதில் இல்ல போலயே. சரி, உங்களுக்கு பதில நானே பதில் சொல்றேன். எல்லாரும் தயாராகுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த 5 பேரை மொத்தமா முடிச்சாகணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தெளிவா திட்டம் போட்டு தாக்குவோம். ஆரம்பிக்கலாம்.
இவங்க எல்லாருமே அளவு கடந்த பலசாலியா இருக்காங்க. காகே, இப்படியே போச்சுன்னா அவங்களுக்கு பதிலா நீங்க இறந்துடுவீங்க. நான் என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். காகே, அடடா, இந்த கெஞ்சுச்சுல நான் சிக்குவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரிலீஸ். ரொம்ப நன்றி சுச்சிக்காகே. இந்த உனோக்கி வேற. நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, இவங்கிட்ட நம்ம தோத்துற கூடாது. காகேங்கிற இந்த பதவிக்கான மரியாதையை நம்ம காப்பாத்தணும். அவன் தைரியத்தை அழிக்கிறது தான் இனி ஒரே வழி. பவுண்டரி டிஸ்மேண்ட்லிங் ஜூட்ஸு. சுசானாவை வெளிப்படுத்தினதுனால தான் இத்தனை நேரம் நான் பார்ட்டிகல் ஸ்டைல்ல இருந்து தப்பிச்சேன். என் உடம்புல விழற தாக்குதல் மட்டும்தான் என்ன பாதிக்கும்னு சொல்றல்ல. பார்ட்டிகல் ஸ்டைல் மூலமா இந்த தசை திருப்பிட்டீங்கன்னு நினைச்சீங்களா? இது வெறும் மணல் மட்டும் கிடையாது. உனக்கு அந்த மணல் பிடிக்கலனா ஜுட்சுவை ஈர்க்கறத நிறுத்து. ஆனா அப்படி நிறுத்திட்டா லைட்னிங் வாட்டர் டிராகன் உன்னை அசைய விடாம பண்ணிடும். அவன் மேல நான் பார்ட்டிகல் ஸ்டைல பயன்படுத்துவேன். இது மூலமா அவனை சீல் பண்றதுக்கான நேரம் நமக்கு கிடைக்கும். இதுதான் 5 காகேக்களுடைய முழு சக்தி. காகேன்னு சொல்லிக்கிறதுக்கு உண்மையிலேயே நீங்க 5 பேரும் தகுதி வாய்ந்தவங்க தான். மாதரா உச்சிஹாங்கிற நானும் என்னுடைய முழு பலத்தை பயன்படுத்துவேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து தாக்கினாலும் உங்களால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் சுசானோவோட உண்மையான ரூபம். இவ்ளோ பெருசா? இது சுசானோட முழு உருவமா? உங்க கதைய முடிக்க போறேன். இவ்ளோ சக்தி வாய்ந்த இவனை என் தாத்தா எப்படி எதிர்த்தாருன்னே தெரியல. நான் தான் முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் சொன்னல, அஷிராமாவால மட்டும்தான் என்ன தடுக்க முடியும். என்ன தடுக்காம இப்ப இங்க இல்ல. இங்க எவ்வளவுதான் ஒண்ணு சேர்ந்து என்ன அழிக்க முயற்சி பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாத. இவன் அந்த மலையவே 2 பொளந்துட்டான். இதுதான் அவனோட உண்மையான சக்தியா? என்னதான் இப்ப நாங்க இருள்ல மூழ்கி இருந்தாலும் கூட கூடிய சீக்கிரமே எல்லாரும் வெளிச்சத்தை அடையதான் போறோம். அப்ப எங்க எழுச்சிய பாப்பேன். அழிவுக்கு அரசன்னா அது இந்த சுசானோ மட்டும்தான். இப்ப நினைச்சா டெய்ல்டு பீஸ்ட்களை கூட கொல்ல முடியும். எல்லா காகைகளும் நான் சொல்றதை கேளுங்க. உங்க அழிவு நிச்சயமா நிகழத்தான் போகுது. நான் இப்போ ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நிறுத்த போறேன். அதுக்கப்புறம் இறந்தவங்க எல்லாரும் திரும்ப போயிடுவாங்க. அதோட இந்த போரும் ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அண்ணா, அப்ப நீயும் போயிடுவியா? லீஃப் வில்லேஜோட இட்டாச்சி உச்சிஹாங்கிற முறையில இந்த ஊரை பாதுகாக்கிறது என்னோட கடமை. இதை நினைச்சு எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான இந்த கிராமத்தை காப்பாத்த ஏன் நினைக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? உன்னால நான் இப்படி மாறி இருக்கனே, அதுக்காச்சும் நீ வருத்தப்படுவியா? என்ன பண்ணாலும் என்னால பண்ண மாத்த முடியாது சாஸ்கே. ஆனா என்னால நான் நினைச்ச மாதிரியே இந்த ஜுட்சுவை நிறுத்திட முடியும். நருட்டோவுக்கு கொடுத்த வாக்குறுதியாவது காப்பாத்திடுவேன். ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நிறுத்துறதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? சுகியோமி, கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட. இன்னைக்கு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் நருட்டோ. டோரா, டட்சு, ஈ. அதோட முடிஞ்சது. நே, உஷி.
நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டல்ல. நான் உன்னை முதல்ல பார்த்தப்ப அந்த டோபியும் டான்ஸோவும் சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அதான் பின்னாடியே வந்தேன். நான் எதிர்பார்த்து வந்த பதில் எனக்கு கிடைக்கல. முக்கியமா உன் நிலைமைக்கு காரணமான இந்த கிராமத்து மேல எனக்கு வெறுப்பு அதிகரிக்குது. இந்த கிராமத்தை அழிக்கிறதுக்கு கண்டிப்பா நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கண்டிப்பா என் கையால ஒரு நாள் இந்த ஊர் அழியும். டோரா, தாட்சு, இ ரீஅனிமேஷன் ஜுட்சு ரிலீஸ். நம்ம எல்லாருமே அழிய போறோம் தோணுது. உயிர் முழுசா போற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். என்ன இது? இந்த கபூட்டோக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு? இப்போவும் நேரம் இருக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டான்ஸோவும் டோபியும் கிட்ட என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே அன்னைக்கு நான் பண்ண உண்மையையும் நான் காட்ட போறேன். உச்சிகாவோட சூழ்ச்சிய இன்னமும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க லீஃப் வில்லேஜை எதிர்த்தா மத்த நாடுகளும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. அது மிகப்பெரிய போராக. போரை நிறுத்த நான் முயற்சி பண்ணேன். அப்பதான் டான்ஸோ என் வலது கண்ணை திருடுனா. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல இருக்கு. ஊரை அவன் காப்பாத்தணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இடது கண்ணுக்காக வருவான். செஞ்ச அதை நீயே எடுத்துக்க. என் நம்பிக்கைக்குரிய ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான். உச்சிகாவோட பேரை நீ தான் காப்பாத்தணும். உச்சிகா கிளேன் நடத்துற தாக்குதல் பெரும் போரா வெடிக்குதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடியே அவங்க அழிவுக்கான பயணம் ஆரம்பமாயிடும். அந்த அழிவுல உன்னோட தம்பியும் சிக்குவாங்கிறத நீ மறந்துடக்கூடாது. ஆனா ஒருவேளை நீ உன்னோட தம்பியை காக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனை அதிலிருந்து நீ காப்பாத்தின பிறகு என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமா அவனுக்கு லீஃப் வில்லேஜ் தான் உச்சிகா கிளானோட அழிவுக்கு காரணங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ஊர் மேல ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு அவனுக்கு வளர விடாம தடுக்க நாங்க அவனையும் கொல்ல வேண்டி வரும். என்ன மிரட்டுறீங்களா? உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறேன், அவ்வளவுதான். உங்களோட சேர்ந்துக்க. உன் தம்பியையும் நீ பாதுகாத்துக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா நீ உச்சிகாக்களை உன்னோட கையாலேயே நீ கொல்ல வேண்டி இருக்கும். உச்சிகாவுக்கும் லீஃபுக்கும் டபுள் ஸ்பையா வேலை பார்க்கற உன்னால மட்டும்தான் இத செய்ய முடியும். லீஃப் வில்லேஜ் மேல நீ வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தால நீ இதை செய்வேன்னு நான் நம்புறேன். உன்னால முடியும் தானே? என்ன நீ முதல்ல எப்படி கண்டுபிடிச்ச? நகானோ ஷ்ரைனோட ரகசிய மேஜைக்கு நீ போன. சிஹாக்களுக்கு மட்டும்தான் அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும். உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். நம்ம சொந்த கிளான் மேலேயும் சரி, இந்த ஊர் மேலேயும் சரி, எனக்கு அதிக வெறுப்பு இருக்கிறதால நீதான் எனக்கு உதவியாகணும். அதுக்கு நான் தயார். நீ நம்ம கிளானை என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. ஆனா ஊருக்கும் சரி, என் தம்பிக்கும் சரி, உன்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீ அவங்க பக்கம் போயிட்டல இட்டாச்சி. என்ன? எனக்கு எல்லாமே தெரியும் இட்டாச்சி. எனக்கு ஒரு வாக்கு கொடு. சாஸ்கேவை மட்டும் நீ நல்லா பார்த்துக்க. கண்டிப்பா பார்த்துப்பேன். உன்கிட்ட நான் ஒண்ணு விடாம எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். எப்பவுமே விலக்கி வச்சதும் கூட உன்னுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான். ஆரம்பத்திலேயே நான் உன்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையா இருந்துக்கணும். ஏன்னா இப்ப வச்சும் உன்கிட்ட நான் எல்லா உண்மைகளையும் மறைக்காம சொல்லிட்டேன். எதுக்கப்புறம் நீ என்ன வெறுத்தாலும் சரி, எப்பவுமே ஒரு அண்ணனா உனக்கு நருட்டோ, ஜின் சுருக்கிகள் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஒரு வழியா ஹிட்டாச்சி சொன்னதை செஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஹிட்டாச்சி. அந்த கண்ணாடிக்காரனை வெளியே யாரோ கண்டம் பண்ணிட்டானுங்க போல. என கலைய யாராலையும் இங்க அழிக்கவே முடியாது. தடுப்பணைய விளக்கு. எல்லா தடுப்பணைகளையும் நீக்குங்க. நீங்க போறதுக்குள்ள ஒரு தடவை லேடி சொன்னாடவே பார்த்துட்டு போயிடுங்க. ஓ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜிட்சு. இந்த ஜிட்சு மூலமா என் ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியுது.
எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரீஅனிமேஷன் ஜிட்ஸோ ஒரேடியா நிறுத்தப்பட்டாச்சு. தகவலை உடனடியா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ரீஅனிமேஷன் நிறுத்தப்பட்டிருக்கு. யாரால நடந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. அண்ணா, ஒருத்தர் விடாம எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு வழியா அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை தகர்த்துட்டாங்க. யார் இதுக்கு காரணம்னே தெரியலையே. இதுக்கு என்ன காரணம்? யாரோ கபூட்டோவை தோக்கடிச்சு ரீஅனிமேஷனை தகர்த்திருக்காங்க. அதுக்குள்ள எப்படி இந்த ஜுட்சுவை எப்படி நிறுத்திருப்பாங்க? முக்கியமா யார் பண்ணிருப்பா? இப்ப அது முக்கியம் இல்ல. ஏதோ ஒரு மாவீரன் தான் இந்த ஷினோபி உலகத்தை காப்பாத்தி இருக்கான். இந்த போர்ல வெற்றி நமக்கு சாதகமா அமைய போகுது. உங்க பக்கமும் சக்தி வாய்ந்த ஷினோபிகள் இருக்காங்க நிரூபிச்சிட்டீங்க. இது நான் எதிர்பார்த்ததா? அவன் பயப்பட மாட்டானா? கண்டிப்பா மாட்டான். ஜாக்கிரதையா இருங்க. டிராகன் ஃப்ளேம் கேட்வால் ஜிட்சு. 100 ஹீலிங் ஜுட்சு அரைஞ்சிடுச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். எப்படி இருக்க சொன்னாடே? ஏதோ என்னால உன்னை காப்பாத்த முடிஞ்சது. ஓகே, ஒண்ணும் ஆகல. ஒரு பழைய நண்பன் ஒருத்தன் தான் எனக்கு உதவனா. அவனை விட்டு விலகுன அவனுடைய சக்ரா இப்ப அவனோடவே பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால அவ இன்னும் மறைய மாட்டேங்கிறான். இதுக்கான சைகைகள் தெரிஞ்சிருந்தாலே போதும். நான் திரும்பி போகாம இருக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்க முடியும். அதனால உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எந்தவித கட்டுப்பாடு இல்லாம சாகாத இந்த உடம்போட முடிவில்லாத சக்கரவால என்னால என்ன வேணா செய்ய முடியும். ரீஅனிமேஷன் ரிலீஸ். இது எப்படி சாத்தியம்? உங்களோட எந்த ஜுட்சுவாலையும் இனிமே என்ன கட்டுப்படுத்த முடியாது. அதனால என்னுடைய பாதையை கொஞ்சம் மாத்தி அந்த நைன் டெயில்ஸ் நான் சிறப்பிடிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.